இன்னைக்கு ஆக்சுவலி செம்ம சீனா இருந்துட்டு சட்டசபையை பாக்குறதுக்கு பேசல சிஎம் வாய திறங்கன்னு சொல்ல வேண்டியது. அவர் வாய திறந்தோடனே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஓடிட வேண்டியது. உடனே பேசுறதுல வந்து நோட்டு சொல்றேன், எங்களுக்கு இப்படிதான் பேச வரும், ஏன் இதுல என்ன சட்டத்திட்டம் இருக்கா, இப்படிதான் பேசணும் அப்படிதான் பேசணும். அடுக்கு வசனங்கள்லாம் கலைஞர் பேசாததா, எம்ஜிஆர் பேசாததா, இதாவது ஜெயலலிதா அம்மா பேசாததா. இவரு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கெல்லாம் அதெல்லாம் கேட்கணுன்ற இன்ட்ரெஸ்டே வந்திருக்கு. ஆக்சுவலி இதுல ஒரு பெரிய காமெடி என்னன்னா, அவர் வந்து அப்பாவை காணோம் அப்படின்னு சொன்னாரு. அது வந்து லிட்டரலா அதோட அர்த்தம் என்ன, அதாவது அந்த கட்சிக்கே அவர் தான் தலைவர், நாங்க வந்துட்டு விடிவெள்ளி, தமிழ்நாட்டுக்கே விடிவெள்ளி அவர் தான் இவர் தான் அப்படின்னு உங்க கட்சி தலைவரை சொன்னீங்களே, இந்த சட்டசபையில அவர் ஆளையே காணோமே, அவரை மூலையில உட்கார வச்சோமே அப்படின்ற அர்த்தம் தான் அவரு சொன்னது. உடனே அவங்க வந்து பர்சனலா அட்டாக் பண்றாங்களாமா. எங்க அப்பா கோபாலபுரத்துல இருக்காரு, உன் பொண்டாட்டி எங்க, உன் பிள்ளை எங்கன்னு கேட்பேன். அதுதான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே தான் நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்களே. அந்த கேஸை வச்சுதான் அவரை எவ்வளவுக்கு எவ்வளவு அடக்க முடியுமோ ட்ரை பண்ணீங்க, அதுதான் முடியலையே. இப்ப வந்து என்ன புதுசா அதை சொல்றது, உங்க அப்பா இடத்துல இருந்தானா அவர் பொண்டாட்டி அவர் பிள்ளையும் ஒவ்வொரு இடத்துல அவங்கவுங்க நல்லா வசதியா தான் இருக்க, யாரும் எதுவும் குறைஞ்சு போயிட்டெல்லாம் இல்ல. அதெல்லாம் தெரிஞ்சுதானே நாங்க அவரை சிஎம் சீட்லயே உட்கார வச்சிருக்கோம். புதுசா வந்து அட்டாக் பண்றாங்களாமா. அவரு வந்து அரசியல் ரீதியா சட்டசபைக்குள்ள உங்க அப்பாவை காணோம், அவரே நாங்க மூலையில உட்கார வச்சிருக்கோம் சொன்னா உடனே எங்க பர்சனல் அட்டாக் பண்ணுவாங்களாம், பொண்டாட்டி எங்க புள்ள எங்க. உங்களுக்கு அரசியல் ரீதியா அவரை வந்து எதிர்க்க தெரியாது. அவர் தான் பட்டியலிட்டு காட்டுறாரு, எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஊழல், நாங்க இந்த 40 நாள் என்னென்ன பண்ணிருக்கோம் எல்லாத்தையும் தான் பட்டியலிட்டு காட்டுறாரு. அதுக்கெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வந்து பதில் வராது. உங்களுக்கு வந்து உங்க ஈகோ இடிச்சிடும், அந்த ஈகோக்கு பதில் சொல்லணும். ஆனா செம்ம மாசு, உண்மையாவே வந்து என்ஜாய் பண்ணது. ஒரு தலைவர் பேசி செம்மையா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா அது இன்னைக்குதான். எங்க தலைவரே வேற லெவல், அடிச்சுக்கவே முடியாத.